உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த எகவா ராஃபா எலி மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை யூடியூப் மூலியமாக சந்திப்பது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். நம்மளை கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து இந்த ஒரு மாதம் 7வது மாதத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்மளை தேவன் நம்மளை எல்லா நாளும் நம்மளை காத்து நம்மளை எல்லாவற்றிலும் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த உபகாரங்கள், எத்தனையோ காரியங்கள் தேவன் நம்மளுக்கு செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றி சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். அவர் செய்த உபகாரத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம மறவே கூடாது. நம்மளை எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல ஒரு கழுகு போல் நம்மளை சுமந்து நம்மளை பாதுகாத்து தேவன் வருகிறார் என்றால் அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாக்கும்படியாக நம்ம எல்லாவற்றிலும் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இனி கூட நம்ம வேதத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தேவன் பார்க்கும்போது அநேக அற்புதங்களை வேதத்தில் அவர் செய்தவராக இருக்கிறார். அநேக பேர்களை குஷ்டரோகிகள் விடுதலை ஆக்கியிருக்கிறார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். மரித்த சரீரங்களை எழுப்பி இருக்கிறார். அநேக அற்புத அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த இந்த 3 வருஷ நாளில் அவர் ஊழித்து செய்து அவர் கடந்து போனவராக இருக்கிறார். ஆனால் அநேக பேர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவனுக்கு ஒரு நன்றி இல்லாமல், ஒரு நன்றி சொல்லாமல் போனவராக இருக்கிறார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும், அவர் செய்த உபகாரத்துக்காக, அவர் கொடுத்த எல்லாத்துக்காக ஒவ்வொரு நாளும் நன்றியோடு அவருக்கு நன்றி சொல்லுகிறவராக நம்ம இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் எல்லாத்துக்காகவும் கர்த்தரை நன்றி சொல்லுகிறவரா நம்ம இருக்க வேண்டும். அப்ப இந்த நன்றி நம்ம ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்றிக்காகவும் தேவன் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கிறார், பெலனை கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல பார்வை, நல்ல வேலைகள் செய்யும்படியாக கரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் நடத்துகிறார்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவரா இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட நான் தியானத்துக்கென்று நான் யோவான் சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்திலிருந்து நான் 1 to 7 வசனங்கள் வரைக்கும் அதில் குறித்து நான் சில வசனங்களை பேசணும் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ பாருங்க, இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது ஒரு பெத்தஸ்தா குளம் என்று இருக்கிறது. அந்த பெத்தஸ்தா குளத்தில் பார்க்கும்போது 38 வருஷமா ஒருவன் வியாதிப்பட்டு அந்த பெத்தஸ்தா குளத்தில் இருக்கிறான். அந்த தண்ணீர் கலக்கும் போது முந்தி யார் அதில் போகிறானோ அவனுக்கு என்ன ஆகுறது? சுகமாகிறதா இருக்கிறது. ஆனா இவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 38 வருஷம் அந்த மண்டபத்தை தான் இருக்கிறான். அந்த மண்டபத்தில் இருக்கிறான். அவனை கொண்டு போவதுக்கு யாரும் இல்லை. அவன் போவதுக்கு முன்பாக மீதியானவர்கள் போயிடுறார்கள். அப்ப அந்த இடத்துல போகும்போது அவனுக்கு என்ன ஆகுறதுன்னா ஒரு விடுதலை இல்லாம அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல அநேக வியாதிஸ்தர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. அந்த இடத்துல போனவர்கள், அந்த குளத்துல போய் இறங்கினவர்களுக்கு தேவன் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். எப்போது விடுதலை தருகிறார் என்றால் அந்த இடத்துல அவர்களுக்கும் ஒரு வேலைகள் இருக்கிறது. என்ன வேலை என்று பார்க்கும்போது அந்த நேரத்துல அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல அந்த தேவதூதர்கள் அந்த இடத்துல அந்த தண்ணீரை கலக்கும் போது அதுல போய் யார் முந்தி அதுல போகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறதா இருக்கு. ஆனா இந்த மனுஷனோ 38 வருஷம் அந்த இடத்துல பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா அவனால பிரவேசிக்க முடியல. பார்க்கிறான், ஆனால் அவனால முன்னாடி போக முடியல. அவனுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் என்று பார்க்கும்போது 38 வருஷம் அதே இடத்துல அந்த மண்டபத்திலேயே அவனு இருக்கிறான். ஆனா வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது, எந்த மாதிரி வியாதி இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு துன்பம், எந்த மாதிரி ஒரு காரியம் இருந்தாலும் அந்த இடத்துல போனா ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த மனுஷனோ அவன் இருக்கிறான். அந்த மனுஷனும் அந்த இடத்துல இருக்கான். அவனுக்கோ வியாதிகள்,
காணப்பட்டதா இருக்கிறது. அவனால் எழுந்து நடக்க முடியாது, அவனுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல, அந்த பெத்தஸ்தா குளத்துல இயேசு கிறிஸ்தர் போகிறவரா இருக்கிறார். அந்த மனுஷனை அவன் கேட்கிறார், நீ சுத்தமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல, ஆமா ஆண்டவரே நான் விரும்புறேன், ஆனா என்னை கொண்டு போவதுக்கு யாருமே இல்லை, அந்த ஸ்தலத்துல என்னை கொண்டு போவதுக்கு யாருமே கிடையாதுன்னு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் படைக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்றாரு. அந்த நொடி பொழுதுல அவன் எழுத நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல அந்த வியாதி அந்த அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் போய்விடுகிறது. அப்ப பாருங்க, நினைத்து பாருங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு 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 சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றால் அநேக நாள் காத்திருக்க வேண்டும், அநேக நாள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல வேதத்துல நம்ம அநேக பேரை நம்ம பார்க்க முடியும், அநேக பேர்கள் அப்படிதான் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அவர் நம்மளுக்காக நம்மளை மீட்டு, நம்மளை ரட்சித்து, நம்மளை எல்லாவற்றிலையும் பாதுகாக்கிற ஒரு அருமையான ரட்சகர் இருக்கிறார். ஆனா நம்ம அந்த மாதிரி காத்து கொண்டிருப்பது தேவையில்லை, அந்த மாதிரி நம்ம இருப்பது தேவையில்லை. இப்போது ஆண்டவர் சுகமாக்க ஒரு நொடி பொழுது போதும், அவருடைய நாமத்துல சொன்னாலே அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கு. அவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது சுகங்கள், விடுதலைகள் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ள நம்மளுடைய தேவனை நம்ம கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது இந்த மனுஷனை ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும் போது அவன் பார்க்கறான், அந்த தண்ணீரே பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த தண்ணீர் எப்ப கலக்கப்படுக போகுது அதே பார்த்து கொண்டிருக்கிறான், அங்க யாரெல்லாம் கொண்டு போவான்னு அதே பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த இடத்துல யாரோ உதவி செய்வாங்களோ அதே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு மூச்சு எடுக்கவோ பண்ணவோ அவனால என்ன பண்ண முடியல அவனால. ஆனா அந்த இடத்துல போய் அந்த மனுஷனை இயேசு அப்பா அவனை விடுதலை ஆக்குறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய ஐயோ எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குதே, ஐயோ எனக்கு இந்த மாதிரி என்னால எழுந்துக்க முடியலையே என்று நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு அந்த வியாதியே நீங்க பார்த்து கொண்டிருக்காதீங்க. உனக்குள்ள இருக்கிற வியாதியை நீங்க பார்க்காதீங்க, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை நீங்க ஆராதிங்க, அவரை பாருங்க. உன்னுடைய எந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலும் தேவன் குணமாக்குற ஒரு யெகோவா ராப்பா நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய தழும்புகளால நம்ம சுகமானோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய தழும்புகள், அவருடைய காயத்தினால நாம குணமானோம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி வரும்போதாகட்டும், சின்ன ஒரு வியாதி வரும்போதாகட்டும், அந்த வியாதியை கண்டு நம்ம பயப்படுறோம். ஐயோ இந்த வியாதி பெரிதாயிடுமா, இல்ல ஒரு சுகர் நம்ம வாழ்க்கை வரும்போது அந்த சுகரை கண்டு நம்ம பயப்படுறோம். ஐயோ இந்த சுகர் பெரிய ஒரு இதாகிறதா, பிபி வரும்போது அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது விதவிதமான காயல்கள், இன்னைக்கு பலவீனங்கள் இருக்கிறது. ஆனா இதுலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த சமுதாயத்துல வாழ்றோம், சமுதாயத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறோம், அநேக வகையான வியாதிகள் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த வியாதியை கண்டு நம்ம என்னைக்கும் பயப்படக்கூடாது. எந்த வியாதிகள் வந்தாலும் அதை குணமாக்குறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை குணமாக்கி என்னை காப்பாத்துகிற என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு வாழுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் உதவி செய்கிறவரா இருக்கிறார், தேவன் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். இந்த மனுஷனோ அவன் வாழ்க்கையில அவன் நினைத்திருக்கலாம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது, இனிமேல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை அவனோட தாய் தகப்பன் இருந்திருக்கலாம், குடும்பங்கள் இருந்திருக்கிறான், எல்லாருனால கைவிடப்பட்டிருக்கிறான், எல்லாருனால ஒதுக்கப்பட்டிருக்கிறான், வியாதினால துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், வியாதினால் துக்கத்தை இது பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா அந்த எழுத்துல பார்க்கும்போது தேவனோ போய் அந்த மனுஷனை நோக்கி கூப்பிட்டு அந்த இடத்துல அவனுக்கு சுகத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். இந்த மனுஷன் கேட்டது ஆண்டவர் ஒன்னே ஒன்றுதான், நீ சுகமாக விரும்புறியா என்றாரு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கணும், சுகமாக விரும்புறேன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன பண்றான், வேற சாக்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கான், என்னை கொண்டு போதீங்க இல்ல கலக்கிறதுக்கு முன்பாக ஒருவர் போயிடுறாங்க. அப்படி கிடையாது. அந்த இடத்துல தேவன் எந்த மனுஷனோடு கூட இருக்கிறாரோ, எந்த மனுஷனை அவர் தொடுகிறாரோ, அந்த மனுஷனுடைய எல்லா காயங்களும், அந்த மனுஷனுடைய எல்லா புண்களும் ஆறப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு கூட நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த வியாதியோடு நீங்க இருக்கலாம், வியாதி படுக்கையோடு இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வியாதி உனக்குள்ள ஒரு தாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம்.
எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் அது தேவன் சுகமாக்குறவர். இன்றைக்கு நீங்க சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு உன் படைக்க கர்த்தர் மாற்ற போகிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நீங்க இருக்கும் போது அந்த நோய்கள் எல்லாம் கர்த்தர் குணமாக்குறவரா இருக்கிறார். குணமாக்கி அதை தொடுகிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் எத்தனை வருஷம் காத்திருந்தான்னு பார்க்கும்போது 38 வருஷம். அப்ப 38 வருஷம் அவன் வாழ்க்கையில ஒரு எதிர்காலமே இல்லை. அவன் வாழ்க்கையே ஒரு முடிந்தது போல இருக்கு. ஆனா தேவன் நொடி பொழுதுல அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவனுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்திருந்தாலும், எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியாது, அதை அனுபவித்திருக்க முடியாது. ஆனா தேவன் என்ன கொடுக்கணுமோ அது அவன் வாழ்க்கையில கொடுத்தாரு. ஆனா அவன் கொடுத்து அவனுக்கு எல்லாம் செய்தார் ஆண்டவர். நீ வேதத்துல இருந்து பார்க்கும் போது 38 வருஷம் காத்திருந்தான். அநேக காரியங்கள் இருந்தது அவனோட வாழ்க்கையில். ஆனா இவனுக்கு ஆண்டவர் செய்தார். தேவன் செய்து எல்லா காரியத்தை கொடுத்தார். ஆனா இவன் ஒரு தப்பு செய்கிறான். அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், எழுந்து நடக்கிறான். அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லாம போகிறான். தேவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்ல, ஒரு நன்றி சொல்ல. அவன் என்னை சுகமாக்குறீரே, இவ்வளவு வருஷம் காத்திருந்தேன், என்னை தூக்கி கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை, என்னை ரட்சிப்பதுக்கு யாருமே இல்லை, நீங்க வந்தீங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்துனீங்க ஆண்டவரே என்று அந்த உள்ளம் அவனுக்குள்ள காணப்படல. அவனுக்கு என்னவோ அவனுக்கு சுகமானது, அற்புதமானது, அவனோட தேவைகள் சந்திக்கப்பட்டது, அவ்வளவுதான், தேவன் வேண்டாம் என்ற மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், தன் வாழ்க்கையில் அவன் முன்னேறி சென்றவனா இருக்கிறான். நாம அப்படி இருக்கக்கூடாதுங்க பிரியமானவர்களே. நம்ம தேவைக்காக இயேசு அல்ல, நம்முடைய பிரச்சனைக்காக இயேசு அல்ல. நம்முடைய பிரச்சனை காட்டிலும், நம்முடைய வியாதியை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு அவர் பெரியவரா இருக்கிறார். நம்ம நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனே, நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்தாரா, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, பா நீ செய்தரே உமக்கு நன்றி, என் வியாதியை குணமாக்கினீரே நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னால டாக்டர்னால எல்லாரால கைவிடப்பட்ட என் வியாதியை நீர் மாற்றினீரே அப்பா, உமக்கு நன்றி. ஆனா இந்த மனுஷன் ஒரு தேங்க்ஸும் சொல்ல, ஒரு நன்றியும் சொல்ல, நன்றி சொல்லாம அவன் விலகி போனவனா இருக்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க நினைத்து பாருங்க, எத்தனையோ ஆபத்துகள்ல இருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். உனக்கு வந்த எத்தனையோ போராட்டங்கள்ல இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். உனக்கு வந்த எத்தனையோ வியாதிகள்ல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கார். இனி வரைக்கும் நம்ம ஜீவிக்கிறோம், நிக்கிறோம் என்றால் அவருடைய சுத்த கிருபை, நம்ம மேல வைத்திருக்க தயவு, நம்ம மேல வைத்திருக்க கிருபை. அப்ப அப்பாவுக்கு நீ எப்படி நன்றி சொல்லலாம்? இன்னைக்கு ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போதே நம்ம என்ன பண்றோம், பா நன்றிப்பா அன்றோம். அந்த நன்றி என்னும் போது அவன் முகத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவன் உன் வாழ்க்கை நினைத்து பாருங்க, உனக்கு செய்ய முடியாம, நீ நினைத்து பார்க்க முடியாம ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பெரிய அற்புதங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்தவரார். எட்டாத அறியாததோ அற்புதங்களை தேவன் நம்மளுக்கு செய்தவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எது நடக்குதோ இல்லையோ, அப்பா கிட்ட போய் நம்ம என்ன பண்ண வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அப்பா, இந்த நாள் நான் ஜீவனோடு இருக்கிறப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாள் நான் ஓடுகிறப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை பேச வைக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவரை நன்றி உள்ளத்தோடு அவரை நான் துதிக்கும் போது, நன்றி உள்ளத்தோடு இருக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் செய்கிறவரா இருக்கிறார். அதாவது தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை நான் ஒன்றுமே மறக்க மாட்டேன், ஒன்றுமே நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தையால அவனுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது, அவன் வியாதிகள் நீங்கப்பட்டது, அவனுக்கு வேண்டிய பலனே கர்த்தர் வர பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம யாரை பார்க்கிறோமோ இல்லையோ, நம்ம தேவனை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய துன்பங்களையும் பார்த்து பயப்படாதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உனக்கு செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது 10 பேர் குஷ்டரோகிகள் தேவனிடத்துல வருகிறார்கள். இந்த 10 குஷ்டரோகிகளும் யாரை பார்த்து வருகிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறார்கள். இதுல கவனித்து நீங்க பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வரணும் என்று பார்க்கிறாங்க. இயேசு இடத்துல இந்த 10 குஷ்டரோகிகள் வரார்கள். இயேசு அப்பா கிட்ட வரார்கள். இவருடைய உடம்பெல்லாம் குஷ்டம் வியாதியோடு வருகிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, ஆசாரியர்களுக்கு, உன்னுடைய வைத்தியர்களுக்கு நீ போய் என்ன பண்ணு, முந்தி நீ காட்டு என்றாரு.
ஆனாலும் தேவன் இரக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன பண்றாரு, அந்த 10 குஷ்டரோகிகளையும் கர்த்தர் குணமாக்குறவரா இருக்கிறார். 10 குஷ்டரோகியும் கர்த்தர் விடுதலை ஆகிறவரா இருக்கிறார். அப்ப விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டு போறார்கள். வந்தவர்கள் வியாதியோடு வந்தார்கள், துன்பத்தோடு வந்தார்கள், ஒரு வியாதியை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆனா அந்த இடத்துல எப்போது இயேசு அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்களோ, எப்போது அவர்கள் இயேசுவோட முகத்தை அங்க பார்க்க ஆரம்பித்தாங்களோ, அப்போதே இயேசுவோட கரம் அவர்கள் மேல பட்டதோ உடனே அந்த நொடி பொழுதுல கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனவர்களா இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, தேவன் எப்படியாப்பட்ட ஒரு வல்லமையான தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று நம்ம நினைத்து பார்க்க முடியாம ஒரு அருமையான ரட்சகர் இயேசுராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். அதுக்காக நம்ம எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது போதுவே போதாது. அந்த தேவன் இன்னும் வரைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இன்னும் வரைக்கும் நம்ம கூட வாழ்றார், நம்ம கூட இருக்கிறார். அதனால இன்றைக்கு பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில எது இருந்தாலும் சவால் எடுங்க, எது இருந்தாலும் நீங்க சேலஞ்சா ஏற்றுக்கொள்ளுங்க. என் அப்பா என்னை குணமாக்குவார், அப்பா என்னை விடுதலை ஆக்குவார் என்று. அப்ப இந்த இடத்துல இந்த 10 பேரையும் தேவன் ஒரு வார்த்தையும் சொல்லாம இவர்களை குணமாக்கி அனுப்பினார்கள். சில நாட்கள் அவர்கள் கழித்து அந்த இடத்துல பார்க்கும் போது 9 பேர்கள் எங்க போனார்கள் என்று தெரியவில்லை. ஆனா ஒருவன் மட்டும் தேவனுடைய பாதத்துல விழுந்து அவனுடைய சத்தம், அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு சத்தமாய் தேவனை கூப்பிட்டு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகும் என்று சொல்லும் போது அந்த இடத்திலேயே கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவனை கர்த்தர் தொடுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் அவனை ரட்சித்தவரா இருக்கிறார். எதுக்காக அவனை ரட்சித்தார் என்று பார்க்கும்போது, அவனோ கர்த்தரை நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கான், நன்றியோடு வந்திருக்கிறான். ஆண்டவர் பாரு, என் வாழ்க்கை இப்படி இருந்தது, என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வியாதியில நான் இருந்தேன், எந்த மனிதனாலும் என்னை விடுதலை ஆக்க முடியல, எந்த மனிதனாலும் என்னை ரட்சிக்க முடியல. ஆனா இவர் என்னை ரட்சித்தாரல்ல, இவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரல்ல, இவர் எனக்கு பலனை கொடுத்தாரல்ல, அதனால நான் தேவனை என்ன பண்றேன், நான் நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய பாதத்துல விழுந்து அவன் பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். அப்ப பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய தயவு எப்படி கிடைத்தது, ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கும்போது, அவன் போய் தேவ பாதத்தில் விழுந்தவனா இருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறார். நம்ம அனைத்தையும் மறந்து விடுகிறோம், அனைத்தையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், மறந்து விடுகிறோம். நன்மைக்காக இயேசுவை கும்பிடுகிறோம், இயேசுவை சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுல அந்த ஒரு ஜபத்தை நம்ம சரியா எடுக்கிறது கிடையாது, அந்த ஒரு நன்றி பலியை நம்ம தேவனுக்கு எடுக்கிறது கிடையாது, அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம தேவனுக்கு எடுக்கிறது கிடையாது. நம்ம சுகத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டு போகிறோம். ஆனா இந்த மனிதர்களோ அந்த ஒரு சாதீகத்துல, அந்த ஒரு இதுல மட்டும்தான் அவர்கள் பலன் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா இவனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வர பண்ணும்படியாக, பலனை தரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அநேக அற்புதங்களை கர்த்தர் விடுதலையாக்குறார், அநேக குஷ்டங்களை கர்த்தர் விடுதலையாக்குறவரா இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு நோயோடு இருக்கிறீங்க, அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு வியாதியோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்ம சவாலிட்டு ஜெபிக்கும் போது இன்னைக்கு தேவனுடைய அற்புதமான கரம் உன் மேல இறங்கி வருகிறது. உங்க மேல தேவனுடைய கரம் இன்னைக்கு தயவு இறங்கி வருகிறதா இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு பாருங்க, அப்போஸ்தலர்களை கொண்டு அநேக அற்புதங்களோட கரங்கள் நிமித்தம் அற்புதங்களை அவர் செய்தவரா இருக்கிறார், அற்புதங்களை அவர் செய்தவரா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவர் பார்க்கும்போது அநேக குஷ்டரோகிகளை கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அநேக பேர்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடியும். அதே போல மத்திய சுவிசேஷத்தை கூட நம்ம பார்க்கும்போது, அவர் மலையின் பிரதேசத்துல அவர் பிரசங்கித்து அவர் கீழே இறங்கி வரும்போது அங்க பார்த்தா ஒரு குஷ்டரோகி இருக்கிறான். அங்க பார்த்தா ஒரு குஷ்டரோகி, திரளான ஜனங்கள் தேவனை நிரக்கி கொண்டு வருகிறார்கள். தேவனை அந்த இடத்துல அவரை தொட முடியாமல் ஜனங்கள் அந்த இடத்துல அநேக பேர்கள் இருக்கிறார்கள். இவனோ என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல எப்படியோ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்றாரு, எனக்கு சித்தம் கொண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை கர்த்தர் அந்த குஷ்டத்திலிருந்து அவனை கர்த்தர் விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். அவன் தேவனுடைய பாதத்துல அவன் விழுந்து தேவனுக்கு நன்றி சொன்னவனா இருக்கிறான். அதே போலதான் இன்னைக்கு எவ்வளவு நம்ம பெரிய கூட்டத்துல இருந்தாலும், எந்த இடத்துல நாம இருந்தாலும், தேவனுடைய பார்வை நம்ம மேல படும்போது, தேவனுடைய நோக்கம் நம்ம மேல படும்போது, அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் அதை
அதை கர்த்தர் மாற்றுவார், அதை குணமாக்குவார் என்று சொல்லி நம்ம தேவன சமூகத்துல நம்ம இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலோ அந்த பெத்தஸ்தா குளம் என்று அந்த இடத்துல போனா, அந்த தண்ணீர்ல போனா விடுதலை ஆகும் என்ற அந்த நிச்சயம் இருந்தது. அதே போல இன்றைக்கு நம்மளுடைய நிச்சயம் என்னவா இருக்கும்னா, நான் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை நான் துதிக்கும் போது, தேவனை நான் கூப்பிடும் போது, அவரோடு கூட நான் கேட்கும் போது எனக்கு அவர் நிச்சயமாக விடுதலை தருவார் என்ற அந்த நோக்கத்தோடு நீ இருக்கும்போது தேவன் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு கடந்து போகும்போது அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய முகமெல்லாம் ஒரு குஷ்டம் போல, அந்த ஒரு கட்டி போல முகம் முழுவதும் எழும்பி இருக்கிறது. அவர்களோ அநேக வைத்தியர்களை தேடுறாங்க, அநேக டாக்டர்களை தேடுறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அவங்களோ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, என்னென்னோ மெடிசன் போடுறாங்க, அதிகமாக தான் ஆயிக்கொண்டிருக்கு. அப்படியே முகத்துல பார்க்கும்போது ஒரு கொப்பளம் போல எழும்பி, அப்படியே முகம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்படியே கொப்பளம் போல எழும்பி இதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்களால ஒரு சுகத்தையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. கடைசியாக ஒரு நாள் அந்த வீட்டுக்கு கடந்து போகும்போது அவங்களுடைய முகமே விகாரமாக காணப்பட்டது. அந்த முகம் இதெல்லாம் அப்புறம் சொன்னேன், ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, அநேக டாக்டர்களை, அநேக ட்ரீட்மெண்ட்கள், அநேக மெடிசன்கள், அநேக மாத்திரைகளை நான் குடித்து பண்ணேன், என்னால் நான் சோர்ந்து போயிருக்கேன், என்னால் இந்த ஒரு நல்ல ஒரு முகத்தை எனக்கு இப்படி ஆகிவிட்டதுன்னு. அப்போ அவனோட சமூகத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, யெகோவா ராப்பா உனக்கு சுகத்தை தருவார், உன்னை விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆக்குற இயேசுவை நீ பாரு, உன்னுடைய மெடிசன் நீ பார்க்காத, உன்னுடைய இதை நீ பார்க்காத, இயேசுவை நோக்கி பாரு. நீ எது மேலேயோ ட்ரை பண்ண, இயேசுவை நீ ட்ரை பண்ணி பாரு. உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணு, அவருடைய தழும்புகளான குணமான சொல்லி நீங்க அப்போ அவருடைய எண்ணெய் எடுத்து அவர்கள் மேல ஜெபம் பண்ணி, இதை நீங்க விசுவாசமா நீங்க செயல்படுங்க சொல்லி வந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள யார் ஒரு டாக்டர் மெடிசன் முடியாத காரியம், அப்படியே ஒரு முகத்தை கர்த்தர் எப்படி இருந்ததோ அப்படியே அந்த முகத்தை கர்த்தர் மாற்றினார். அப்படியே அந்த காரியம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. அப்போ அவங்க சொல்றாங்க, இது முன்பாகவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இயேசுவை நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் பின்தொடர்ந்து அவருக்குள்ள நான் உட்காந்து ஜெபித்திருப்பேன், இத்தனை லட்சம் ரூபாய் இவ்வளோ பணங்களை செலவு பண்ணேன். அப்போ சிலதுக்கு நம்மளுக்கு என்ன பண்றாரு, நம்மளுக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு தேவை. ஏன்னா லூக்கா சொல்றாரு, வைத்தியர்கள் உனக்கு தேவைன்றாரு. வைத்தியர் நம்ம வெறுக்கிறது தேவையில்லை, ஆனா நம்மளுக்கு அதே மேல நம்மளுடைய நம்பிக்கை போயிடக்கூடாது. என்னோட மெடிசின் மேலேயே நம்பிக்கை போயிடக்கூடாது, மாத்திரை மேலேயே நம்பிக்கை போயிடக்கூடாது, டாக்டர் மேலேயே நம்பிக்கை போயிடக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்க வேண்டும், உன்னுடைய நோக்கம் தேவன் மேல இருக்க வேண்டும், உன்னுடைய உள்ளம் தேவனை நன்றி சொல்லுகிற உள்ளமா இருக்க வேண்டும். அப்போ அவர் செய்த எல்லா உபகாரத்துக்கும், அவர் செய்த எல்லா நன்மைக்கும் நீ நன்றி சொல்லிக்கொண்டே வா. உன்னுடைய எல்லா குணமும் கர்த்தர் வர பண்ணுவார். ஒரு பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரா, உன்னுடைய வேலைகளில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரா, நன்றி சொல்லுங்க. அப்பா இது உன்னால முடியும் அப்படின்ற அந்த நன்றி உள்ளத்தோடு, அந்த நன்றியோடு கூட தேவனோடு கூட நீங்க போங்க. உங்களை எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்க வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு வியாதியா இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி ஒரு வியாதியா இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்காக செபிக்கும் போது, நான் உனக்கு தீர்க்கதரிசனமா சொல்லும் போது உங்களுக்கு அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். உங்களுக்கு தேவன் விடுதலையை இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க வீடுகளுக்குள்ள விடுதலை கடந்து வருகிறதா இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 38 வருஷம் ராஜா ஒரு மனிதன் அவன் வியாதியில இருந்தான் ராஜா. அந்த வியாதித்தனை போய் தேடி ஆண்டவரே அவனுக்கு குணமாக்கி அவனை ரட்சித்து அவன் உனக்கு நன்றி சொல்லாமல் அவன் போய்விட்டான் ஆண்டவரே. அப்பா நாங்களும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ செய்த நன்மை உபகாரத்துக்கு, நீ செய்த எல்லாத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்பா உங்களுடைய தூய கரத்துல வசனங்கள்லாம் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.